வெல்கம் டு லிவின் Funsta channel. இன்னைக்கு 24th and 25th of March ஓட current affairs தான் பார்க்க போகிறோம். Do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription க்கு RRBPO அப்படின்ற coupon code யூஸ் பண்ணிங்கன்னா you can get it in 50% offer. So what is the theme of the World TB Day அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is 2025 ஓடது. First நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி PIBல TBக்குன்னு என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். The decline in TB incidence is an outcome of India's dedicated and innovative efforts அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஏன்னா நிறைய டிபி ஃப்ரீ இந்தியாவாக மாறணுன்றதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ March 24th இஸ் த டிபி டே நம்ம வருஷம் அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ ஏன் March 24 அப்படின்னா டிபி காசிங் பாக்டீரியம் அதை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கவர் வந்து டாக்டர் ராபர்ட் காச் 1882. ஸோ அதை வந்து இந்தியாவில் வேர்ல்டோட டெட்லியஸ்ட் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் இல்லையா, ஸோ அந்த ஒரு டே அவர் கண்டுபிடிச்சதை தான் வந்து இந்த ஒரு டிபி டேவாக அப்சர்வ் பண்ணுறோம். இந்தியா வந்து 1982 வி ஆர் அப்சர்விங் திஸ் வேர்ல்ட் டிபி டே. நம்மளும் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ திஸ் இயரோட தீம் என்னது? எஸ் வி கேன் என் டிபி, commit, invest and deliver. ஸோ இதில் எங்கே இருக்குது? இங்கே ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். எஸ் வி கேன் என் டிபி, commit, invest and deliver அப்படின்றது தான். ஸோ அதுதான் தீம்ன்றது தெரிஞ்சிருச்சா? தென் கோல் டு எலிமினேட் டிபி பை 2025ன்னு சொல்லியிருந்தோம். இந்தியா தான் அந்த கோல் வச்சுருந்துச்சு. ஸோ ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஆம்பிஷியஸ் ஹெல்த் மிஷன். ஸோ நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது தான் இந்த டிபியை எலிமினேட் பண்ணுறதுக்கு 2025க்குள்ளே எலிமினேட் பண்ணிடுறதுக்கு நம்ம வச்சுருந்த அந்த எலிமினேஷன் ப்ரோக்ராம் பேர் என்னது? நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் எதெல்லாம் கீ டிரைவர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ யூஎனோட கோல்மே வந்து டு என் டிபி பை 2030. பட் நம்ம என்ன வச்சுருந்தோம்? 5 years அஹெடாகவே நாங்கள் வந்து ஃபண்டிங் எல்லாம் பண்ணி எல்லாத்தையுமே சீக்கிரமாக கம்மி பண்ணிடுவோம் 2025க்குள்ளேன்னு சொல்லியிருந்தோம். ஸோ 2 மெயின் டைப்ஸ் ஆஃப் டிபி இருக்குது. பல்மினரி டிபி, எக்ஸ்ட்ரா பல்மினரி டிபி. ஸோ அது ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் டிபி, ஹவு டிபி இஸ் ஸ்ப்ரெட்ன்றதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரீட் திஸ். ஸோ இந்தியாவோடது டிபி கேசஸ் வேர்ல்ட் டிபி கேசஸோட கம்பேர் பண்ணும்போது வேர்ல்ட் டிபி கேசஸில் இந்தியாவோட ஷேர் எவ்வளோ அப்படின்னா 27%. ஸோ இன் 2022 இந்தியா வந்து 2.82 மில்லியன் நியூ டிபி கேசஸ் வந்து இருக்குது இந்தியாவில் அப்படின்றது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 199 கேசஸ் பெர் 1 lakh பாப்புலேஷன் இருக்கிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிபி டெத்ஸ் வந்து இன் 2002 3,31,000 வந்து இருந்திருக்கு. ஸோ விச் இஸ் 23 டெத்ஸ் பெர் 1 lakh பாப்புலேஷன். ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபியும் இப்போ இருக்குது. ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ட்ரக்கெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ரெசிஸ்டன்ட் இன் த சென்ஸ் அந்த ட்ரக்குக்கெல்லாம் இப்போ ரொம்ப கண்ட்ரோல் ஆகாமல் தே ஆர் ரெசிஸ்டிங் தேட் ட்ரக் இட் செல்ஃப். ஸோ அந்த மாதிரி கேசஸும் இருக்குது. தட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 2.5% in the new TB cases and 13% in previously treated TB கேசஸில் அவங்களுக்கு திரும்ப அந்த ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ட் டிபி கேசஸ் வந்து வந்திருக்கு. குளோபலி 10.6 மில்லியன் டிபி கேசஸ் வந்து 2022 நடந்திருக்கு. அதில் 2.8 மில்லியன் கேசஸ் இஸ் ஃப்ரம் இந்தியா. ஸோ எஸ்டிமேட்டட் குளோபல் பேர்டன் ஆஃப் டிபின்றது தான் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ டிபி ரிப்போர்ட் 2023 ரிலீஸ் பண்ணதை வச்சு தான் இந்த டேட்டா எல்லாமே இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு WHO டியூபர்குலோசிஸ் வந்து 1.25 மில்லியன் டெத்ஸ் இன் 2023 காஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வேர்ல்ட்ஸ் லீடிங் இன்ஃபெக்ஷியஸ் கில்லரான கோவிடுக்கு அப்புறம் ஆஃப்டர் கோவிட், ஸோ கோவிட்க்கு அப்புறம் இருக்கிற டெட்லியஸ்ட் டிசீஸ் அப்படின்னா டியூபர்குலோசிஸ் தான். ஸோ அதுவும் வந்து சொல்லியிருப்பாங்க. தென் 3,425 பீப்புள் வந்து அவங்களோட லைஃப்ஸை இறந்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் டிபி. ஸோ க்ளோஸ் டு 30,000 பீப்புள் வில் ஃபால் இல் வித் திஸ் ப்ரிவென்டபிள் அண்ட் க்யூரபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் 10.8 million people got TB in 2023. 6 million men, 3.6 million women and 1.3 million childrenக்குமே இது வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. தென் நியர்லி 87% ஆஃப் நியூ டிபி கேசஸ் வந்து 30% ஹை பர்டன் கண்ட்ரீஸில் இருந்திருக்கு. ஸோ அந்த ஹை பர்டன் கண்ட்ரீஸ் யார்? பங்களாதேஷ், சைனா, டிஆர் காங்கோ, இந்தியா, இந்தோனேஷியா, நைஜீரியா, பாகிஸ்தான் அண்ட் ஃபிலிப்பைன்ஸ். இதெல்லாம் வந்து 2/3 மொத்த கேசஸ் இருக்கு இல்லையா. ஸோ மொத்த வேர்ல்டில் இருக்க கேசஸில் 2/3 ஆஃப் த கேஸ் வந்து இந்த கண்ட்ரீஸில் இருந்து மட்டும் இருக்குது, ஹையஸ்ட் பர்டன் கண்ட்ரீஸ்னு. ஸோ இந்தியாவும் அதில் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நம்மளோட ப்ரோக்ராம் என்ன? நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம். ஸோ திஸ் இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட எலிமினேஷன் ப்ரோக்ராம். ஸோ இது 2020
ரீநேம் பண்ணாங்க. ஸோ ரிவைஸ்டு நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமை த டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு மாற்றினாங்க. ஸோ டியூபர்குலோசிஸை 2025 விச் இஸ் 5 இயர்ஸ்க்குள்ளே பிஃபோர் த குளோபல் டார்கெட் 2030 சொல்லியிருக்காங்க இல்லை யூஎன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. கீ டார்கெட் ஃபார் எராடிகேஷன் ஆஃப் டிபி பேஸ் லைன் 2000 இயர் என்னென்னா 2015 பேஸ் பண்ணி என்னதுன்னா 80% ரிடக்ஷன் ஆஃப் டிபி கேசஸ், 90% ரிடக்ஷன் இன் டிபி டெத்ஸு, நோ டிபி பேஷண்ட்ஸ் ஆர் தேர் ஃபேமிலி ஷுட் ஃபேஸ் ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப் டியூ டு த டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபினான்ஷியல் எய்டெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராமில் நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அப்படின்னு சொல்லி 2017 to 2025 இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. 4 கீ ஆக்ஷன்ஸை வந்து அது பேஸ் பண்ணியிருக்கு. என்ன அந்த 4 கீ ஆக்ஷன்ஸ் அப்படின்னா டிடெக்ட், ட்ரீட், ப்ரிவெண்ட், பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 இது இருக்குது. பிபி அப்படின்றது தான் டு கண்ட்ரோல், எலிமினேட் த டிபி இன் இந்தியா. ஸோ அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். டிபியை ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணணும், பேஷண்ட்ஸோட கேர் ப்ரைவேட் செக்டாரில் என்கேஜ் பண்ணியிருக்கணும். ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இன்க்ளூட் கான்டாக்ட் ட்ரேசிங், ஹை ரிஸ்க் வல்னரபிள் பாப்புலேஷன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து பண்ணணும். ஏர்பார்ன் இன்ஃபெக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். மல்டி செக்டரல் ரெஸ்பான்ஸ் ஃபார் அட்ரஸிங் த சோஷியல் டிட்டர்மினேஷன்ஸ் இது எல்லாமே வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்றது வந்து அப்ஜெக்டிவ். தென் இந்த டிபி நேஷ்னல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராமில் நம்ம டிபியை 2025 அச்சீவ் பண்ணணும், எலிமினேட் பண்ணணும்னு வச்சுருந்தோம்ல. ஸோ இன்னும் எலிமினேட் ஆகிருக்கா, என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து சோஃபார் இருக்குது அப்படின்ற அச்சீவ்மெண்ட்ஸ் தான் இது. ஹையஸ்ட் எவர் கேசஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து 2023 இருந்திருக்கு. ஸோ 2024 26 lakh crore. ஸோ இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்டட் இட்ஸ் ஹையஸ்ட் எவர் கேசஸ். திஸ் இஸ் ஆல்சோ மீன்ஸ் தட் அவங்க வந்து நிறைய டிவி கேசஸை வந்து ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது. பிகாஸ் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் அதுவும் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ கான்டாக்ட் ட்ரேசிங் இன் ஹை ரிஸ்க் அண்ட் வல்னரபிள் பாப்புலேஷன். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் பாயிண்ட் ஆஃப் பாசிட்டிவ் தான். ஸோ என்னன்னே தெரியாமல் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது இல்லை இன்னும். ஸோ கண்டுபிடிச்சிட்டோன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அது ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் எவர் இன்டிஜினியஸ் டிபி பர்டன் மாடல் வந்து நம்ம ரெடி பண்ணோம். ஓன் மேத்தமெட்டிக்கல் மாடல் ஃபார் ஸ்டேட் வைஸ் டிபி எஸ்டிமேட்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஆஷாஸ், டிபி கேம்பைன்ஸ் அண்ட் கேர் கிவர்ஸ்க்கெலாம் கொடுக்க ஆரம்பித்தோம். 3 lakh அடிஷ்னல் கேசஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணோம் வயா ஹவுஸ் டு ஹவுஸ் ஸ்க்ரீனிங் மூலமா. மெடிக்கல் காலேஜ் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆக்டிவாக இருந்தாங்க. 560 காலேஜஸில் டிபி டிடெக்ஷன் அண்ட் ரிசர்ச்சில் தேவே சப்போர்ட்டிங். சப் நேஷனல் டிசீசஸ் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக சர்வே, ட்ரக் சேல்ஸ் ட்ராக்கிங் அண்ட் அண்டர் ரிப்போர்ட்டிங் அசஸ்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணோம். அண்ட் ஸ்ட்ராங் மல்டி செக்டரல் பார்ட்டிசிபேஷன். ஸோ என்ஜிஓஸ், இண்டஸ்ட்ரீஸ், மினிஸ்ட்ரீஸ் அண்ட் டெக்னிக்கல் பாடிஸ் எல்லாம் இதில் வந்து கொலாபரேட் பண்ணாங்க. அக்கார்டிங் டு WHO குளோபல் டிபி ரிப்போர்ட் நம்மளோட ஃபைட்டிங் டியூபர்குலோசிஸ் எல்லாத்தையுமே வந்து நல்ல சிக்னிஃபிகண்ட் ப்ராக்ரஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் இஸ் சம்வாட் சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா அந்த ட்ராக் பண்ணி கேஸஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதே வந்து பாதி சக்ஸஸ். ஸோ தட் இன்னும் ஃபர்தராக ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்ம தடுக்க முடியும். த இன்சிடென்ட் ரேட் ஆஃப் டிபி கேசஸ் வந்து ட்ராப்டு நியர்லி 17.7% அண்ட் 237 கேசஸ் per 1 lakh people in 2015 இருந்தது. இப்போ 195 in 2023 மாறி இருக்குது. அண்ட் டிபி டெத்ஸுமே வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. 28 22 per 1 lakh பீப்புளாக ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியா லெட் இன் டிபி கேஸ் டிக்ளைன் அண்ட் நம்பர் ஆஃப் மிஸ்ஸிங் டிபி கேசஸ் per lakh அண்டர் த NTEP ப்ரோக்ராம் மூலயமா கம்மியாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து தனக்கு டிபி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தே வில் பி மிஸ்ஸிங். ஸோ இங்கே இருந்தால் தான் அவங்க ஏதாவது பண்ணுவாங்க ஒரு ஏதாவது ஒன்று ப்ராப்ளமாக இருக்கும், நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்ற மாதிரியான பயத்தில் ரூரல் பீப்புள் ஒரு ஆபன்லேயே வச்சுக்கோங்களேன், தே ஓன்ட் கம் டு த ஹாஸ்பிட்டல். ஸோ அதெல்லாம் வந்து கம்மியாக இருக்குது. மிஸ்ஸிங் டிபி கேசஸ் ஃப்ரம் 15 lakh in 2015 2.5 lakh வந்து கம்மியாக இருக்குது in 2023 with a decrease of 83%. தென் அண்டர் NTEP இந்தியா வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி ட்ரீட்மெண்ட்ஸை வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ சேஃபர், ஷார்ட்டர், ஓரல் பெடக்விலின் ரெஜிம் இதெல்லாம் வந்து நம்மளோட சக்ஸஸ் ரேட்டை வந்து அதிகமாச்சு. ஸோ தட் 75% வந்து 2022 இருந்திருக்கு. தென் அந்த மெடிசனோட பேர்லாம் கொடுத்துருக்காங்க. 80% சக்ஸஸ் ஃபார் MDR TB கட்டிங் ட்ரீட்மெண்ட் இன்ட்டு 6 months கம்மி பண்ணாங்க. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இன் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ரேட் வித் ஷார்ட்டர் ஓரல் ரெஜிம். ஸோ 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ காம்பனன்ஸ் ஆஃப் நேஷனல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் இஸ் இந்த பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் அப்படின்னு ஒரு ஸ்கீம்.
ஸோ இந்த ஸ்கீம் என்னென்னா விச் இஸ் அ காம்பனண்ட் ஆஃப் நேஷனல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம். ஸோ யுனைட் கம்யூனிட்டிஸ், பிஸ்னஸஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து டிபி பேஷண்ட்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலியை வந்து சப்போர்ட் பண்ணணும். வி ஷுடன்ட் ஹேவ் தட் டிஸ்கிரிமினேஷன் ஆர் அவங்கள வந்து ஒரு டேபு மாதிரி அவங்கள we shouldn't separate them. ஏதோ ஒரு தொத்து நோய் இருக்குன்ற மாதிரி we shouldn't separate them and we should give them emotional support. ஸோ நியூட்ரிஷனல், டயக்னோஸ்டிக் அண்ட் வொகேஷனல் சப்போர்ட் எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ட்ரீட்மெண்ட் அவுட்கம்ஸ், ரெடியூசஸ் இல்னஸ், டெத்ஸ், ஃபாஸ்ட் ட்ராக் இந்தியன் கோல் ஆஃப் டிபி எலிமினேஷன் இதெல்லாம் நடக்க முடிஞ்சுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் Pradhan Mantri TB Mukt Bharat Abhiyan is also recognized as the world's largest crowdsource initiative for nutritional support to TB patients. ஸோ அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷனல் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்கீம். ஸோ க்ரௌட் சோர்சிங் மூலயமா நியூட்ரிஷனல் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. என்ன கோல் இந்த ஸ்கீமோட கோல் அப்படின்னா அடிஷ்னல் கேர் அண்ட் சப்போர்ட் வந்து டிபி அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு கொடுக்கணும். ஆக்டிவ் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனையும் அவங்களுக்கு ப்ரமோட் பண்ணணும். CSR கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, பிஸ்னஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தே ஷுட் கான்ட்ரிபியூட் தேர் CSR contributions to they can contribute to this TB patients also. Then second component என்னன்னா நிக்ஷாய் போஷன் யோஜனா. திஸ் இஸ் ஆல்சோ அந்த ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி மூலயமா ப்ரைவேட் செக்டாரையும் இன்க்ளூட் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணப்பட்டது. ஸோ டிபி நோட்டிஃபிகேஷன் இன்சென்டிவ் ஃபார் ப்ரைவேட் செக்டார் லான்ச்ட் இன் 2018 by the Ministry of Health and Welfare Ministry. ப்ரைவேட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்க்கும் வந்து இந்த இன்சென்டிவ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பிகாஸ் சர்டன் பீப்புள் டோன்ட் லைக் பப்ளிக் ஹாஸ்பிட்டலில் ஆர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு போய் இருக்க பிடிக்காது அப்படின்ற போது தே ஆட்டோமேட்டிக்லி கோ டு த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வேர் தேர் கேஸு எல்லாமே வந்து செக்லூடடாக இருக்கும். நிறையா வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாத மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்காது இல்லையா, அதுக்காக இந்த நெக்ஸ்ட் டிபி நோட்டிஃபிகேஷன் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ டிபி சர்வேலன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் வில் பி ப்ரொவைடட். ஸோ இந்த நெக்ஸ்ட் போஷன் யோஜனா மூலியமாக டிபி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நியூட்ரிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலயமா தே வில் கெட் 1000 per month and 6000 per patient throughout the ட்ரீட்மெண்ட்டுக்கும் தே வில் கெட். அண்ட் இந்த பேஷண்ட்ஸ் வந்து தே ஹாவ் டு ரெஜிஸ்டர் இன் நிக்ஷாய் போர்ட்டல். ஸோ திஸ் இஸ் த 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்னது நிக்ஷாய் போஷன் யோஜனா மூலயமா டிபி நோட்டிஃபிகேஷன் இன்சென்டிவ் ஃபார் ப்ரைவேட் செக்டாருக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ 2018 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸோ 5000 rupees per month வந்து இந்த டிபி பேஷண்ட்ஸ்க்கும் 6000 per patient throughout the treatment வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க ஃபார் தோஸ் ஹூ ரெஜிஸ்டரிங் இன் நிக்ஷாய் போர்ட்டல். ஸோ இதில் எனர்ஜி டென்ஸ் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சப்ளிமெண்டேஷன்ஸ் எடுக்கிறதுக்காக நியூட்ரிஷனல் சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறதுக்காகவும் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபார் அண்டர்வெயிட் டிபி பேஷண்ட்ஸ். அவங்களோட BMI வந்து 18.5க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபார் தெம் திஸ் இஸ் ஆல்சோ அட்வைஸ்ட். அண்ட் 12 lakh பேஷண்ட்ஸ் வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க ஃபார் ஃபர்ஸ்ட் 2 months ஆஃப் தேர் ட்ரீட்மெண்ட். அவங்களோட ரெக்கவரி ரேட், ஓவரால் ஹெல்த் அவுட்கம்ஸ் எல்லாத்தையுமே அதிகப்படுத்துறதுக்காக இது. ஸோ அதனுடைய நிக்ஷாய் ஒரு இது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. 500லேருந்து 1000 மாற்றிருக்கோம். 3000லேருந்து 6000 நியூட்ரிஷன் சப்போர்ட்டுக்காக கொடுத்துருக்கோம். 12 lakh அண்டர்வெயிட் டிபி பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த எனர்ஜி டென்ஸ் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நிக்ஷாய் மித்ரா அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் இருக்கு இல்லையா, அதுவே நேஷ்னல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராமுக்கு கீழே இருக்கிறது தான். பட் அதில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த சப் காம்பனன்ட் தான் நிக்ஷாய் மித்ரா இனிஷியேட்டிவ். இது என்னன்னா இண்டிவிஜுவல்ஸ், NGOs, கார்பரேட்ஸ், ஃபெய்த் பேஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் அதர்ஸ் டிபி பேஷண்ட்ஸை வந்து அட்லீஸ்ட் 6 months வந்து அவங்களுக்கான நியூட்ரிஷனல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தே ஆர் கிவிங் த சப்போர்ட். ஸோ எக்ஸ்பேண்டட் டு இன்க்ளூட் நியூ ஃபுட் பேஸ்கெட் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் கான்டாக்ட்ஸ் ஆஃப் டிபி பேஷண்ட்ஸ். ஸோ அவங்களோட வீட்டுக்கே போய் கொடுக்குறது, அவங்களோட இம்யூனிட்டி, லோவர் இன்ஃபெக்ஷன் ரேட் ரிஸ்க், ரெடியூஸ் ஃபேமிலிஸ் ஃபினான்ஷியல் பர்டன்லாம் கம்மி பண்ணுறதுக்காக தே ஸ்டார்டட் டூயிங் திஸ். பிகாஸ் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து NGOs, கார்பரேட்ஸ், ஃபெய்த் பேஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் தானே. ஸோ தே டூ ஹெல்ப். அடிஷ்னலி 3202 crores வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஃபார் 1.13 lakh பெனிஃபிஷரிஸ். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமாவே நிக்ஷாய் போஷன் யோஜனா மூலயமா அவங்களோட நியூட்ரிஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் அவுட்கம் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக. ஆல்சோ டு ஸ்ட்ரென்தன் தீஸ் எஃபர்ட்ஸ் கவர்மெண்ட் வந்து அடிஷ்னலாக 1040 crore வந்து கொடுத்துருந்துருக்காங்க. தட் இஸ் சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸோ 60% சென்ட்ரல் கவர்மெண்ட், 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கமிட் பண்ணியிருக்காங்க 1040 crores. ஸோ 3200 crore வந்து டிபிடி மூலமாக கொடுத்துருந்துருக்காங்க. ஆல்சோ அடிஷ்னலி 1040 crore வந்து சப்போர்ட் அவங்களோட டிபி பேஷண்ட்ஸை சப்போர்ட் பண்ணணும். அண்ட் டிபி ரிலேட்டட் மார்ட்டாலிட்டி அதெல்லாம் வந்து இறந்து போகிறது இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணணுன்றதுக்காக. தென் நிக்ஷாய் போர்ட்டல் பற்றி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அதில் ரெஜிஸ்டர் பண்ணால் தானே நம்மளுக்கு வந்து இந்த
வாட் இஸ் திஸ் எனர்ஜி டென்ஸ் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ இந்த அமௌண்ட் நிக்ஷய் போஷன் யோஜனா மூலயமா அமௌண்ட் எல்லாம் கிடைக்கணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இந்த போர்ட்டல் மூலயமா தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். இட் இஸ் அ வெப் பேஸ்டு patient management and surveillance system, national tuberculosis elimination program NTEP க்கு கீழே இருக்கிறது. டெவலப் பண்ணது யார்? சென்ட்ரல் டிபி டிவிஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இன் கொலாபரேஷன் வித் NIC அண்ட் WHO இந்தியா. ஸோ இது வந்து ஒர்க்ஸ் இன் போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டாரில் டு ரெஜிஸ்டர் தேர் டிபி கேசஸ். ஏன்னா ப்ரைவேட் செக்டாரில் ஏன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே வந்து பீப்புள் வில் டேக் டெஸ்ட்ஸ் அண்ட் அங்கேயும் வந்து ரொம்ப கீழே சில பேர் வந்து அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிடிக்காதவங்க தே டூ ஹாவ் தேர் ஓன் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ அவங்களுக்காகவும் அந்த டிபி கேசஸை வந்து பட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தே கேன் டேக், பட் அந்த கேசஸ் ஃபைல் பண்ணணும்ல, வி ஹாவ் டு நோ. அதுக்காகவும் ஆர்டர் டெஸ்ட்ஸ் ஆர்டர் பண்ணவும் வி கேன் டூ ரெக்கார்ட் ட்ரீட்மெண்ட், மானிட்டர் அட்ஹெரன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கேசஸ். இட் ஆல்சோ சர்வ்ஸ் இஸ் இந்தியாவோட நேஷனல் டிபி சர்வேலன்ஸ் சிஸ்டமாகவும் இது வந்து இருக்கும். ஸோ ரியல் டைம் டேட்டா ரிப்போர்ட்டிங் டு த கவர்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ அதனுடைய டேட்டா இந்த மாதிரி நம்பர் ஆஃப் நிக்ஷய் மித்ரா ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ, நிக்ஷய் ஒரு மித்ராவோட ஃபார் டிபி பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து ஆஸ் ஆஃப் 23rd March 2025 வரையும் எப்படி இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. 1.51 டிபி பேஷண்ட்ஸ் வந்து தே ஆர் ரிசீவிங் ட்ரீட்மெண்ட்ஸ் நவ் ஆஸ் ஆஃப் நவ். 1.18 crore consenting to receive support because they were getting the support from government. 1.18 crore வந்து committed to have made their நிக்ஷய் மித்ராஸ் அவங்களோட நிக்ஷய் மித்ராஸாக இருக்கணும்னு சப்மிட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அந்த NGOs அந்த பீப்புளெலாம் இருக்காங்க இல்லையா அவங்க. அண்ட் த இனிஷியேட்டிவ் எம்ஃபசைசஸ் பப்ளிக் பார்ட்டிசிபேஷனும் வேணும் டு எலிமினேட் த டிபி அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க வாட் ஆர் த. ஸோ இதில் இருக்கிற மேஜர் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஐ தாட் ஆஃப் சேயிங் டு யூ. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கீம். ஸோ நம்மளோட கவர்மெண்ட் வந்து 2025 எலிமினேட் பண்ணணுன்றதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆல்தோ யூஎனோட எலிமினேஷன் டேட் இஸ் இயர் இஸ் 2030. ஸோ நம்ம கவர்மெண்ட் பண்ண எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே. ஸோ எந்த இம்பார்ட்டன்ட் டே படிக்கிறீங்களோ இல்லையோ இதை படிச்சிருங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து எஸ்பிஐயோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் March 2025 2 PSU பேங்க்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. வேறு ஒன்றும் இல்லை, எஸ்பிஐயே வந்து BSE PSU பேங்க் இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் BSE PSU பேங்க் ETF இது ரெண்டையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இது ஜஸ்ட் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ BSE அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதில் பப்ளிக் செக்டார் யூனிட் பேங்க்ஸோட ட்ராக் பண்ணுறதுக்காக அண்ட் தேட் வில் இந்த இண்டெக்ஸ் வந்து யூஸ்வலாக அந்த பண்டில் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து அதாவது வேரியஸ் ஸ்டாக் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பண்டலாக க்ரியேட் பண்ணி அதுதான் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 2 இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தென் RRBஸோட அடிஷ்னலாக 5 years ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 25 வந்து அமார்டைஸ் அடிஷ்னல் பென்ஷன் லைபிலிட்டி. ஸோ RRBஸ் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பென்ஷன் லைபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த இதை வந்து அமார்டைஸ் இந்த சென்ஸ் ரைட் ஆஃப் பண்ணலாம். ஸோ அடிஷ்னல் பென்ஷன் லைபிலிட்டிஸ் அடிஷ்னலாக அமார்டைஸ் பண்ணணும் பென்ஷன் லைபிலிட்டிஸ் அப்படின்னா அதுக்கு வந்து they can do for in next 5 years. So actually இந்த March 2025 இந்த additional pension liability amortization வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி RBI. இப்போ 5 years எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது டீட்டெயில்டாக பார்த்தோம்னா இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா November 1, 1993 will be the RRBயோட இப்போது பென்ஷன் ஸ்கீமுக்கான எஃபெக்ட் date. So and the date is important. In the RRB employees-கான pension scheme was launched in 2018. So in the period for 5 years வந்து begin ஆச்சு. So from 31st March 2019 அதிலிருந்து 5 yearsனா 2025 ஓட முடியுது. But now they are giving அந்த March 31st 2025. பட் இப்போ வந்து 5 years எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ the liability on account of applicability of pension scheme shall be fully recognized as per the applicable accounting standards. So இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் காமர்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், பட் இஃப் நாட் ஆல்சோ ரெகுலேட்டரி பாடிஸ் எக்ஸாமுக்கு ஃபினான்ஸில் அந்த பேசிக் அக்கௌண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதெல்லாம் படிக்கும்போது யூ மைட் நோ. இஃப் நாட் ஆல்சோ ஒன்றும் பெருசு இல்லை, எவ்வளோ வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் பார்த்துக்கோங்க. இட் இஸ் the expenditure on account of revision in the pension
இஃப் நாட் ஃபுல்லி சார்ஜ்டு டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பிஎல் அண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் அதை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணல ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர்னால் யூ கேன் அமார்டைஸ் ஓவர் த பீரியட் நாட் எக்ஸீடிங் 5 years. ஸோ 5 yearsக்குள்ளே யூ மஸ்ட் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித் ஃபினான்ஷியல் இயர் எண்டிங் March 31st 2025, 20% மினிமம் வந்து டோட்டல் பென்ஷன் liability இன்வால்வ்டு வந்து எக்ஸ்பென்சஸ் எவ்ரி இயர் யூ கேன் amortize. So appropriate disclosure of the accounting policy followed in this regard. உங்களோட notes to accounts, ஸோ உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் கீழே வந்து notes to accounts வந்து எழுதுவாங்க சம்டைம்ஸ். ஏதாவது உங்களால் பிஎன்எல் அக்கௌண்ட்ஸில் காட்ட முடியல, அசட் லைபிலிட்டி சைட்ஸில் காட்ட முடியல, ஆர் நீங்கள் காமிச்சிருக்கீங்க லைபிலிட்டி சைடில் இருக்குது பட் அதை வந்து அங்கே காட்ட முடியலன்னா யூஸ்வலாக பேலன்ஸ் ஷீட் கீழே நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதுவாங்க. ஸோ அதில் வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வேணும்னா இன்வெஸ்டர்ஸ்க்கும் பப்ளிக்கும் தெரியணுன்றதுக்காக இது யூஸ்வலாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இது யூஸ் டு ரைட். ஸோ அந்த மாதிரி நோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்க்குலர் வந்து ஆல்ரெடி இட் இஸ் எஃபெக்டிவ் ஃப்ரம் திஸ் ஃபினான்ஷியல் இயரே. அதே மாதிரி இந்த பென்ஷன் ரிலேட்டட் அன்அமார்டைஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து would not be reduced from Tier 1 capital of RRBs. ஏன்னா Tier 1 capital தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதிக கேஷ் ஃப்ளோ உள்ள அசட்ஸ் எல்லாமே வந்து Tier 1 கேபிட்டலில் தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி நீங்கள் பேங்க்ஸ் எல்லாருமே வந்து ஒரே டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கொடுக்கணும், அவங்களோட பேலன்ஸ் ஷீட் அப்படின்றத வந்து ஒரே மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இன் 2021. ஸோ அதில் ஏற்ற மாதிரி தான் இப்போது அதில் இருக்கிற மாதிரி இப்போது சேஞ்சஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, ஆர்பிஐ அமார்டைசேஷன் ஆஃப் பீரியட் ஃபார் ஆர்ஆர்பிஸ்க்கு 5 more years ஃப்ரம் FY25 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பென்ஷன் ஸ்கீமோட ரெட்ரோஸ்பெக்டிவ் டேட் எப்போ November 1, 1993, எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் 2018 ஸ்டார்ட் ஆகுது ஃபார் RRBs and 20% at least RRBs must allocate to at least 20% of the pension liability annually over the extended amortization period அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. தென் இதெல்லாம் வந்து MSME வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டர்ன் ஓவர் க்ரைட்டீரியா 2.5 times இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் 2 times டர்ன் ஓவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ தேட் வில் பி எஃபெக்டிவ் ஃப்ரம் April 1. ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்லேருந்து இட் வில் பி அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பட்ஜெட்லேயே பார்த்துட்டோம் 1 crore 2.5 crore ஃபார் மைக்ரோ என்டர்பிரைசஸ், ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு 5 crore 25 crore இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டர்ன் ஓவரும் மாற்றிருக்காங்க 2 times வந்து மாற்றிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ தேட் வில் பி எஃபெக்டிவ் ஃப்ரம் April 1. அவ்வளோதான். ஸோ டிவிடெண்ட் பே அவுட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லேருந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ வரும் அப்படின்னா 27,830 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ரெக்கார்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 33% சர்ஜ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தட் டிவிடெண்ட் பே அவுட் வில் பி கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி லாஸ்ட் 2-3 yearsஆகவே கவர்மெண்ட் இஸ் ரிலையிங் மோர் ஆன் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் ஆர் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ப்ளஸ் ஆர்பிஐயோட டிவிடெண்ட்டை நம்பி அவங்களோட எஃப்டி ஃபிஸ்கல் டெஃபிசிட் இருக்கு இல்லையா, ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு நிறையா இவங்களை நம்பி தான் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வி ஷால் சி, அது ஒரு கிரிட்டிசைசேஷன் தான். ஸோ மார்ச் புல்லட்டின் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஆர்பிஐலேருந்து. ஸோ 2 countries டாப் ரெமிட்டன்ஸ் இன் இந்தியா அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வி நோ யூஎஸ் தான் அப்படின்றது. யூஎஸ் அண்ட் யூகே ஆர் த டாப் சோர்சஸ் ஆஃப் ரெமிட்டன்ஸ் சர்பாசிங் கல்ஃப் நேஷன்ஸ். ஸோ இதில் வந்து அந்த மோஸ்ட் 192 pages ஆஃப் புல்லட்டினும் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஒன் திங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ் ஆஃப் எஸ்பிஐ கிளர்க் அண்ட் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸை கன்சிடர் பண்ணும்போது திஸ் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது என்னென்னா சிஸ்டம் லிக்விடிட்டி ரிமைண்ட் இன் டெஃபிசிட் இன் த லேட்டர் பார்ட் ஆஃப் February. அதாவது நம்ம பேங்கிங் சிஸ்டமில் லிக்விடிட்டி டெஃபிசிட் இருந்தது, கேஷ் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குன்றதுனால ஆர்பிஐ சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இங்கே ஒரு பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் பாக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதை மட்டும் தயவு செஞ்சு நல்லபடியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ OMO பர்ச்சேசஸ் த்ரூ NDS OM ஒரு தடவை பண்ணியிருக்காங்க 38.825 crore வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க பேங்கிங் சிஸ்டம்குள்ளே. ஸோ OMO பர்ச்சேஸ் ஆக்ஷன் வந்து நடந்திருக்கு. எத்தனை தடவை 3, 4, 5 times நடந்திருக்கு. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்றதும் இங்கே இருக்குது. ரெப்போ ஆக்ஷன்ஸ் நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும், டெய்லி நடக்குதுன்னு தெரியும். பட் மேஜர் ரெப்போ ஆக்ஷன்ஸ் லைக் 56 day VRR ஆக்ஷன் வந்து நடந்திருக்கு, 49 day 45 டேன்னு 3 types நடந்திருக்கு. தென் பை $, $rupee பை ஸ்வாப் ஆப்ஷனும் நடந்திருக்கு. 6 monthக்கு ஒரு தடவை 3 year tenure 2
2 டென்யூரில் 2 டிஃப்ரெண்ட் டேட்டில் அண்ட் எவ்வளோ டாலர் வந்து ஸ்வாப் பண்ணியிருக்காங்கன்றது இருக்குது. ஸோ டோட்டலாக ஆர்பிஐ ஸோ ஃபார் அப் அண்டில் மார்ச் ஸோ 5,53,809 crore வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக டு த பேங்கிங் சிஸ்டம். ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டேப்லெட் காலம் இம்பார்ட்டன்ட்றதுனால தான் இந்த நியூஸே ஆக்சுவலாக எடுத்துகிட்டு இருந்தேன். பிகாஸ் ஆல்ரெடி இந்த நியூஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ தட்ஸ் இட். அதுக்கப்புறம் இதில் வேறு ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை. தென் 5 நியூ மெம்பர்ஸை வந்து ரீகன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ் அட்வைசரி கமிட்டி 2025 ஐஆர்டிஐ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக இது பண்ணுறது தான். ஸோ ஐஆர்டிஐ ஹெட் குவார்ட்டர் வந்து யூஸ்வலாக ஹைதராபாத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் ஐஆர்டிஐ எக்ஸாமுமே நிறைய பேர் எழுதணும்னு நினைப்பாங்க. ஸோ தட் லைக் விமென் மோஸ்ட்லி ப்ரிஃபர் திஸ் பிகாஸ் ஹைதராபாத்தில் தான் ஹோல் ஆஃப் த இயர். ஒருவேளை இஃப் சப்போஸ் தே ஆர் இன் அப்பர் பொசிஷன் போக ஹையர் பொசிஷன் போக மும்பையில் வேணா தே மைட் ஹேவ், பட் மோஸ்ட்லி அவங்களோட ஒர்க் ஹைதராபாத்தில் தான் இருக்கிறதுனால பீப்புள் லைக் டு செட்டில் இன் ஒன் பிளேஸ். யூஸ்வலாக பேங்க் ஒர்க் வந்து 5 years ஒன்ஸ் ஏதாவது மாறிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி இல்லாமல் ஹைதராபாத்லேயே இருக்கிறதுனால ஐஆர்டிஐ எக்ஸாமுக்கு ஒரு க்ரேஸ் இருக்குது. பட் த ஒன்லி நெகட்டிவ் பாயிண்ட் இஸ் மெயின்ஸ் வந்து வி ஹேவ் டு ரைட் இன் ஹேண்ட். ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் தான் அது ஈஸியாக கிளியர் பண்ணுறாங்க சோஃபார் பார்க்கும்போது. பட் அதர் தென் தட் வி ஷால் ஆல்சோ ட்ரை. இன்சூரன்ஸ் அட்வைசரி கமிட்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபார் செக்டரல் எக்ஸ்பர்ட்டோட அட்வைசஸ்க்காக அக்கார்டிங் டு த செக்ஷன் 25 ஆஃப் ஐஆர்டிஐ ஆக்ட் 1999 அண்ட் ரெகுலேஷன் 3A ஆஃப் ஐஆர்டிஐ ஐஏசி ரெகுலேஷன் 2000. ஸோ இது 2 படி தான் இவங்க என்ன இந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் பாலிசி டெவலப்மெண்ட் அண்ட் கன்சியூமர் இன்ட்ரெஸ்ட் ரெப்ரசன்டிங் செக்டர்ஸ் லைக் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் கன்சியூமர் குரூப்ஸ் எல்லாம் வந்து தே வில் ரெப்ரசென்ட். அந்த கமிட்டியில் மெம்பர்ஸ் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். தென் சைனாவோட நான் ஏற்கனவே நேத்தா சம்டே ஐ வாஸ் டெல்லிங் பில்ட் யுவர் ட்ரீம். BYD இஸ் அ ரெவல்யூஷனரி EV மாடல் மேனுஃபேக்சரர் ஃப்ரம் சைனா. ஸோ இப்போ வந்து அவங்களோட 1000 kilowatt அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் பிளாட்ஃபார்மை வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 470 kilometer 5 minutes வந்து சார்ஜ் பண்ணிடலாம். அந்த ரேஞ்சில் போகிற அந்த EVயை வந்து 5 minutes சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய கம்பேரிசன்லாம் இருக்குது. லைக் சூப்பர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி டெபியூ பண்ணியிருக்காங்க. ஹேன் எல் சீடன் அண்ட் டேண்ட் எல் SUV மாடல்ஸையும் வந்து ரிவீல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்சோ 4000 அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து அக்ராஸ் சைனா தே ஆர் கோயிங் டு பில்டுன்னு சொல்லியிருக்காங்க. 8-in-1 பவர் ட்ரெயின் அப்படின்றது வந்து அவங்களோட இந்த EV சிஸ்டம் மூலமா எனர்ஜி எஃபிஷியன்சி 89% அச்சீவ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ BYD 470 kilometer 5 minutes கிளைம் பண்ணியிருக்காங்களே. வேறு EVs காம்படிட்டிவ் EVs இது வரையும் ரெவல்யூஷனரியாக அப்படி என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா லீ ஆட்டோன்றவங்க 500 kilometer 12 minutes சொன்னாங்க. டெஸ்லா வந்து 275 15 minutes சொன்னாங்க. ஸோ இந்த எல்லாத்தையும் பிரேக் பண்ணுற மாதிரி 470 kilometer 5 minutes இவங்க சொன்னதுனால டெஸ்லா ஓட ஷேர்ஸ் ஆல்சோ ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளமில் ஷேர் விழுந்துட்டு இருக்கு. ஸோ இதில் இந்த ஒரு BYD வேறு அதிகமாக இட் இஸ் கோயிங். ஸோ 500 kilowatt half ஆஃப் த BYD கிளைம்ஸ் வந்து ஸ்பீட் டெஸ்லாவோட சூப்பர் சார்ஜை விட halfway they are doing. ஸோ அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிறது தான். தென் சைனீஸ் ஆர்ஜின் ப்ராடக்ட்ஸ் அங்கே வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால சீப்பர் ரேட்டில் அவங்க செல் பண்ணுறதுனால இந்தியன் ப்ரொடியூசர்ஸ்கிட்ட இருந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வாங்காமல் சைனீஸ் இம்போர்ட் டியூட்டியே இருந்தாலும் சீப்பாக கிடைக்குதுன்ற மாதிரி தே ஸ்டார்டட் ப்ரொக்யூரிங் ஃப்ரம் சைனா நெக்லெக்டிங் த இந்தியன் ப்ராடக்ட்ஸ். அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் மேலே. அது 5 ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னா அலுமினியம் foil, soft ferrite cores, vacuum insulated flakes, trichloro isocyanuric acid, PVC paste resin. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதில் இல்லை. எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா டு ப்ரொடெக்ட் த டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ். டம்பிங் குட்ஸை அன்ஃபேராக லோ ப்ரைஸில் அவங்க கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ தேட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் ஆர் எக்கனாமி. அதனால duration of levy 5 years for most projects. Certain goods like aluminum foil இதுக்கெல்லாம் வந்து 6 months மட்டும் தான் போட்டிருக்காங்க. மேபி they might expand பண்ணலாம் இன்னும் ஃபர்தர் டேட்ஸ்க்கு. தென் that's it. சமர்த்தியா 2025 அப்படின்றது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விச் இன்ஸ்டிடியூட் ஆர்கனைஸ்டு திஸ் சமர்த்தியா 2025. இந்த சமர்த்தியா 2025 என்னென்னா நேஷ்னல் காம்படிஷன் ஆன் கார்பரேட் ரெஸ்கியூ ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். ஸோ IICA கேம்பஸ் மன்சேரி ஹரியானாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க March 22 and 23. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரியல் டைம் டெவலப்பிங் கார்பரேட் ரெஸ்கியூ ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஸோ that's it. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய பாண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதில் ஒன் ஆஃப் த பாண்ட் வந்து மெச்சூரிட்டி இயர் வந்து 2033. ஸோ
ஸோ அந்த மாதிரி மெச்சூரிட்டி இயர் வச்சு தான் அந்த பாண்டை கூப்பிடுவாங்க. ஆல்சோ அந்த பாண்டுக்கு ஃப்ளோட்டிங் ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது 6 months ஒன்ஸ் வந்து அந்த பாண்டுக்கு நெக்ஸ்ட் 6 monthsோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போது ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் ஆஃப் 2033க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃப்ரம் March 22 to September 21, 2024 வரையும் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் அப்படின்றத இப்போ சொல்கிறாங்க. ஸோ தேட் இஸ் 8.34% வில் பி த இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அதை பற்றி தான் இங்கே ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ பாண்ட் ஈல்டு ஏன்னா ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா த செக்யூரிட்டி ட்ரெண்ட்ஸ் வந்து மாறக்கூடாது, கவர்மெண்ட்டோட ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டி ட்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ரெஷரி பில்ட் ஈல்டை விட அது வந்து எதுவும் ஸ்டேபிள் ஆக்காமல் எதுவும் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தே ஆர் டூயிங் திஸ். ஸோ தட் RBI வந்து depositors education fund between 2019 to 20 to this financial year வந்து how much worth of unclaimed deposits have the public sector transfer பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம காசா அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, சேவிங்ஸ் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட், அதில் வந்து நம்ம 10 yearsக்கு மேலே அண்ட் டேர்ம் டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், அதில் 10 years ஆஃப்டர் த மெச்சூரிட்டி அதுக்கு மேலே நம்ம கிளைம் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அன்கிளைம்டு டெபாசிட்ஸோட டீட்டெயில்ஸை தான் வந்து உட்கம் அப்படின்ற போர்ட்டலில் இட் வில் பி தேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து யூஸ்வலாக இட் வில் பி தேர் உட்கம் போர்ட்டலில் இருக்கும். ஸோ அங்கேயும் வந்து கம்பைல் பண்ணலை அப்படின்னா அது வந்து தட் வில் பி கோயிங் டு டெபாசிட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி உட்கம் போர்ட்டல் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி 2023 தானே லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரையும் டைரெக்டாகவே டெபாசிட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்டுக்கே போயிடும். ஸோ அந்த மாதிரி இந்த டைம் பீரியடில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ 45,000 crore வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு நிறைய பேருக்கு அவங்க வச்சுருக்க அமௌண்ட்டோட டேட்டா இல்லை. ஸோ டெபாசிட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஸ்கீமுக்கு விச் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 2014 அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அன்கிளைம்டு பேங்க் டெபாசிட்ஸ் அண்ட் சென்ட்ரல் ஃபண்ட் மேனேஜ் பை RBI ஃபார் டெபாசிட்டர்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ இந்த டு என்ஷூர் தட் த டெபாசிட்டர்ஸ் ஆஃப் தேர் லீகல் ஹேர்ஸ் கேன் ஸ்டில் கிளைம் த ஃபண்ட்ஸ் ஆஃப்டர் தே பிகம் அன்கிளைம்டு. அதுக்கப்புறம் அன்கிளைம் ஆனதுக்கப்புறம் த லீகல் ஹேர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து அந்த டெபாசிட்ஸை வந்து தே கேன் கெட் யூஸிங் த உட்கம் போர்ட்டல் மூலமா விச் வாஸ் லான்ச்டு பை RBI in 2023. ஸோ இந்த இருக்குது 30 பார்ட்டிசிபென்ட் பேங்க்ஸ் வந்து இப்போ சோஃபார் இருக்காங்க இதில், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தென் நேம் ஆஃப் த நியூலி லான்ச்டு பிளாட்ஃபார்ம் in 2025 to enhance PSU பேங்க் e-auctions ஃபார் அசட் சேல்ஸ். ஸோ e-auctions நடக்கும் யூஸ்வலாக. ஸோ அந்த அசட் சேல்ஸை பண்ணுறதுக்காக பேங்க் நெட் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம February MPCலேயே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அவங்களோட e-auctions ஃபார் அசட் சேல்ஸ்க்காக ஏன் அசட் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு லோன் வந்து என்பே ஆகிடுச்சு, அதுக்கு கொடுத்துருக்க கொலாட்ரல் என்னவாக இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு அசட், தேட் அசட் மைட் பி ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு பில்டிங் ஆர் அ ஹோம் ஆர் அ கார், அந்த மாதிரி வெஹிக்கிள், இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த அசட்ஸ் எல்லாத்தையும் ஆக்ஷனில் போடுறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் சிஸ்டம் ரிஃபார்ம் கோல் ரீச் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஆக்ஷன் மெக்கானிசம் ஃபார் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஃபார் அசட் சேல்ஸ்க்காக இந்த ஒரு ஆக்ஷன்ஸ்க்காக they are doing this. So more transparent and traceable secure disposal of non-performing asset. So இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸ் எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ப்ராசஸ். ஸோ இப்போ இந்த பேங்க் நெட் போர்ட்டல் மூலிமா எல்லாமே ஆன்லைனில் இருக்கும் அண்ட் they will have the control over எப்படி இருக்குது, என்ன மாதிரி பொசிஷனில் இருக்குது, and transparency will be there. So this was launched on January 3, 2025. So next generation property listing and e-auction போர்ட்டல்லாம் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்தியாவோட ஜிடிபி 2015 to 2025 ஹவு மச் இந்தியாவோட ஜிடிபி வந்து க்ரோ ஆகிருக்கு, that made India as the fastest growing major economy. ஸோ அது how much percent அப்படின்னா 105%. ஸோ அந்தளவுக்கு டபுள் ஆகிருக்கு. ஸோ 2.1 ட்ரில்லியன்லேருந்து நம்ம இப்போ 4.3 ட்ரில்லியன் எக்கனாமியாக இருக்கும். ஸோ தேட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டு அச்சீவ் doubling of GDP over 10 years span. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ an indication that நம்மளோட குளோபல் எக்கனாமிக் பவர் இஸ் மோர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது தவிர்த்து இது வேறு ஒன்றும் இல்லை. தென்
எந்த கம்பெனி வந்து ரிலையன்ஸ் கேபிட்டலோட கண்ட்ரோலை டேக் கேர் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க அப்படி ஆஃப்டர் 3 years ஆஃப் ரெசல்யூஷன் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக ரெசல்யூஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா, இருக்கிற இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஸ்டிப்புலேட்டட் மெத்தட், இது ஏற்கனவே சொல்லப்பட்ட மெத்தட் மூலயமா சால்வ் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ யார் அந்த ரிலையன்ஸ் கேபிட்டலோட ஓனர் அப்படின்னா, நாட் முகேஷ் அம்பானி இல்லை. ஸோ அவர் இல்லை, அவரோட பிரதர் அனில் அம்பானி இஸ் த ஓனர் ஆஃப் திஸ் ரிலையன்ஸ் கேபிட்டல். ஸோ மோஸ்ட் திங்ஸ். ஸோ 3 வருஷம் அந்த ரெசல்யூஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இண்டஸ் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் தே ஆர் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் திஸ். ஸோ இப்போ அந்த ஆர்சிஏபியோட போர்டு எல்லாத்தையும் ரீகன்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த ரிலையன்ஸ் கேபிட்டல் மூலயமா பேங்கிங், ஃபினான்ஸ் அண்ட் சர்வீஸ் செக்டருக்குள்ளே தே ஆர் ட்ரைங் டு கம் இன்சைட். ஸோ டு ட்ரான்ஸ்ஃபர் ரிலையன்ஸ் கேபிட்டலோட 20,000 crore இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. அதை வந்து $50 billion வேல்யூவேஷனாக 2030 மாற்றணுன்ற கோலோட இவங்க வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இண்டஸ் அந்த பேங்க்கே வந்து இந்த ஹிந்துஜா குரூப் தான் பேக் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங்ஸுமே வந்து மரூஷியஸ்லேருந்து தே ஆர் பேக்கிங் அட் திஸ் என்டிட்டி. அண்ட் ரிலையன்ஸ் கேபிட்டலில் சக்ஸஸ்ஃபுல்லாக 9,650 crore பிட் ப்ளேஸ் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபுல் ஸ்பெக்ட்ரம் ப்ராசஸ் அக்ராஸ் பேங்கிங், ஃபினான்ஸ் அண்ட் சர்வீஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் கேபிட்டலோட ஃபார்மர்லி பார்ட் ஆஃப் திருபாய் அம்பானி குரூப்போட இருந்துச்சு. ஸோ பிளேஸ்ட் அண்டர் RBI அப்பாயின்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் November 2021 டியூ டு த கவர்மெண்ட் இஷ்யூ அண்ட் பேமெண்ட் டிஃபால்ட் ஆனதுனால கார்ப்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் நடந்து அந்த ரெசல்யூஷனில் இந்த IAHL வந்து எமர்ஜ் ஆகி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரெசல்யூஷன் எல்லாத்தையும் இதில் சால்வ் பண்ணிவிட்டு இப்போ தே ஆர் டேக்கிங் ஓவர். ஸோ RBIயோட அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் தேர். ஸோ அது வந்து நாகேஸ்வர ராவ் ஒய். ஸோ ஹீ வாஸ் அப்பாயிண்டட் ஃபார் RCAPயோட அட்மினிஸ்ட்ரேட்டராக அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு, ஸோ பிட்ஸ் எல்லாம் நடந்து அந்த அக்விசிஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீ லெஃப்ட். ஸோ நவ் இப்போது IAHLோட கண்ட்ரோலுக்கு ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ இது வந்து நேற்று ஃபுல்லாக பேப்பரில், நேற்று அண்ட் முந்தா நேற்று பேப்பரில் இருந்தது எல்லாமே தான். அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ஸோட சேலரி வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ மின்ட்டில் தேர் வாஸ் அன் அனாலிசிஸ். ஸோ எந்தெந்த G20 கண்ட்ரீஸில் எவ்வளோ மக்கள், சாதாரண மக்களோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ அதிகமாக எம்பிஸ் வந்து சேலரி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வாஸ் இன் 3rd பொசிஷன். ஸோ ஆல்ரெடி 3rd பொசிஷனில் இருக்குது, இன்னும் வேறு இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ விச் இஸ் நாட் ஸோ குட், நாட் ஸோ ஹெல்தி ஃபார் அவர் எக்கனாமி. ஸோ லெட்ஸ் சி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. 24% ஹைக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலரிஸ் அண்ட் பென்ஷன்ஸ் ஃபார் MPs ஆல்ரெடி தே டூ ஹேவ் பென்ஷன்ஸ் ஸோ அதெல்லாம் இருக்குது, இருந்தாலும் தே ஆர் டூயிங் திஸ். ஓகே, லெட்ஸ் சி. தென் இதனுடைய ரிவிஷன் பர்பஸ் என்னென்னா, ரைசிங் காஸ்ட்ஸ், இன்ஃப்ளேஷன் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குல்ல, அதனால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யா, தட்ஸ் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக மின்ட்டோட சோர்ஸ் படி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் இருக்கிறதுலே அதிகம், 11.6% அதிகமாக வாங்குறாங்க மக்களை விட. ஜிடிபி, அதாவது மக்களோட ஜிடிபி பெர் கேபிட்டா, ஒரு பர்சன் லிவிங் இன் சவுத் ஆஃப்ரிக்கா அவரோட சேலரியை விட எவ்வளோ டைம்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு பர்சன் வந்து இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் 1000 rupees வாங்குறாரு அப்படின்னா அவரை விட 11.6 times வந்து அதிகமாக அந்த கண்ட்ரியில் உள்ள எம்பிஸ் வந்து தே ஆர் கெட்டிங் சேலரி. ஸோ அந்தளவுக்கு இட் இஸ் இது. சரி, செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா பிரேசில், விச் இஸ் 8.8 times. இந்தியாவில் 7 times. ஸோ பெர் கேபிட்டா 1000 இருக்குது அப்படின்னா எம்பிஸோட சேலரி எவ்வளோ? 7,000. ஸோ இது அந்தளவுக்கு கூட இருக்குது. ரஷ்யா இஸ் இன் 4th பொசிஷன் 5.7. இட்டலி வந்து 5th பொசிஷன் 3.5. ஸோ இதெல்லாம் G20 கண்ட்ரீஸோட கம்பேரிசன் விச் வாஸ் அவைலபிள் இன் மின்ட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு சி, நீங்கள் போய் அந்த ஏதாவது சோர்ஸில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அது கொடுத்ததே எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, ரேஷியோ பிட்வீன் லெஜிஸ்லேட்டர்ஸ் பேஸ் சேலரி அண்ட் ஜிடிபி பெர் கேபிட்டா ஆஃப் த G20 கண்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ விச் இஸ் நாட் ஸோ குட், பட் லெட்ஸ் சி. இதுக்கப்புறம் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸை ரெஃபர் பண்ணி மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டோட சேலரி, அலவன்ஸ் அண்ட் பென்ஷன்ஸை வந்து தே கேன் எக்ஸிக்யூட், இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆஸ் பர் த இன்கம் டேக்ஸ். நம்மளுக்கு வந்து எப்படி டிஎன்எஸ் அலவன்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கும் அலவுடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ April 2018 ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சேலரி ஹைக்கு இதெல்லாம் கொடுக்கறது கூட ஓகே, ஒன்லி தென் தே ஓன்ட் பை, அது என்னது ப்ரைப் வாங்க மாட்டாங்கன்றதுக்காக நீங்கள் இவ்வளோ கொடுக்குறீங்கன்னே வச்சுப்போம். அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி ஆகுங்க. அட்லீஸ்ட் இதில் இருக்குது, ஆல்ரெடி அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி இருக்குது. பட்
I couldn't see most of the important speakers பேசும்போது while the opposition party finance bill பற்றி ரொம்ப இன்டென்ஸாக யார் பேச போகிறாங்கன்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல, ஐம் நாட் ஷுர். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகான பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்குறவங்க பேசும்போது இம்பார்ட்டன்ட் பர்சன் வாஸ் நாட் தேர். அந்த ஃபினான்ஸ் பில்லை லான்ச் பண்ண ஃபினான்ஸ் மினிஸ்டரே இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. பட் வி கான் கமெண்ட் ஆன் தட். காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து டூல் அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. அதை யூஸ் பண்ணி தான் வந்து இன்கம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஃபார் த வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸ்பென்சஸ் ஃபார் இன்ஃப்ளேஷன். தென் salary allowance and pensions of members of parliament act வந்து இருக்குது. ஸோ தட் they do get a financial benefit for that too. The amount now has been increased from 2,000 to 2,500 per person per year for the MPs receiving an extra monthly pension for each year served beyond 5 years மேலே இருந்தாங்கன்னா for them they will be receiving additional pensions also. So that is also important. Okay, this news I hope நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ CNBC அப்படின்னு ஒரு நியூஸ் சேனல் இருக்குது. ஸோ அதில் வந்து மார்னிங் பர்சன் வில் கம், இந்த ஹேமந்த் காய் அப்படின்னு ஒருத்தர், இவர் வந்து he will recommend certain stocks. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து CNBC குரூப்லேயே வந்து முந்தின நாளே ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க போல். ஸோ எந்த ஸ்டாக்ஸை நெக்ஸ்ட் டே நான் வந்து இந்த ஹேமந்த் காய் வந்து சொல்ல போகிறாரு அப்படின்றத. ஸோ அதுக்கு முன்னாடியே வாட் திஸ் ஹேமந்த் காய் டிட் வாஸ், அவரோட ஒய்ஃப் அண்ட் மதர் அண்ட் ஹிஸ் ஓன் டிமேட் அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன ஸ்டாக்ஸ் நெக்ஸ்ட் டே அவர் நியூஸில் சொல்ல போகிறாரோ அந்த ஸ்டாக்ஸை முந்தின நாளே he will buy. ஸோ வாங்கினதுக்கப்புறம் இவர் சொல்லுவார் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் he might sell and he will get profit. ஸோ அந்த மாதிரி கிட்ட அப்ராக்சிமேட்டாக 6 crore வந்து ப்ராஃபிட் வந்து he gained using his account, wife account and mother's account. ஸோ இதை வந்து செபி ஃப்ளாக் பண்ணி 2021 ஆர் சம்திங் அப்போ வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு பர்சன்ட் வந்து காலையில் ஒரு நியூஸ் சேனலில் சொல்கிறது மூலிமா ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றதையும் வந்து செபி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பர்சன்ட் வந்து அந்த நியூஸில் சொல்லும்போது சொன்ன அந்த அடுத்த 15 மினிட்ஸில் வாட் ஆர் ஆல் த ஸ்டாக்ஸ் ஹீ மென்ஷன்ட், அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் அடுத்த 15 மினிட்ஸ்க்கு சர்ஜ் ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகே ஹீ இஸ் டூயிங் சர்டன் illegal trade. So which is not allowed by SEBI. So he is that Hemant guy. இவருக்கு வந்து 5-year ban வந்து கொடுத்துருக்காங்க along with his wife and mother's account. So SEBI வந்து former TV anchor Hemant guy வந்து and his wife MAS consultant. So இதுக்கு வந்து they might use some consultancy இல்லையா. ஸோ அந்த MAS consultancy Oswald அந்த ஒரு ட்ரேடிங் புரோக்கர் இருக்காங்களே, ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து பெனால்ட்டியும் போட்டிருக்காங்க. 10 lakh ஒருத்தவங்களுக்கு, 5 lakh ஒருத்தவங்களுக்கு, இது 2மே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ டைரக்ட் dischargement of 6.16 crore unlawful gain with 12% annual interest from 31st March 2020லேருந்து 2021 இவங்க கண்டுபிடிக்கிற மாதிரியும் வச்சுப்போமே. ஸோ ஆர் 2023 தான் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் நாட் ஷுர் வித் த இயர். பட் இவ்வளோ ப்ராஃபிட் வந்து அவங்க எடுத்ததுனால அதை ரீபே பண்ணுங்கள், 6.16 crore நீங்கள் ரீபே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ பை டுடே செல் டுமாரோ அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை ஹீ யூஸ்ட். ஸோ தட் இஸ் நாட் ஷார்ட் டேர்ம் ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை யூஸ் பண்ணி. ஸோ திஸ் இஸ் நாட் அலவுட். ஆல்சோ வெயிட் அ மினிட், நான் அந்த 5-year பேன் ஃபார் ஹிம் ஹேமந்த் காய், இவரோட ஒய்ஃப் பேர் ஜெயா ஹேமந்த் காய், அம்மா பேர் ஷியாம் மோகினி காய். ஸோ இவங்க 3 பேருக்கும் பெனால்ட்டி ஃபார் ஹேமந்த் காய், இவருக்கு வந்து 50 lakh, இவருக்கு 50 lakh, அந்த MAS கன்சல்டன்ட்டுக்கு 20 lakh. ஸோ மோட்டிலால் ஆஸ்வால்க்கு வந்து 5 lakh பிகாஸ் சூப்பர்வைசரி லேப்சஸ். ஏன் சூப்பர்வைசரி லேப்சஸ்னால அப்படின்னா இந்த ஜெயா ஹேமந்த் காய் அண்ட் ஷியாம் மோகினி காய் இவங்க 2 பேருக்கும் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, டிமேட் அக்கௌண்ட். பட் அவங்க கொடுத்துருக்க நம்பர் வந்து ஹேமந்த் காயோட நம்பர் அண்ட் ஓடிபி முதற்கொண்டு எல்லாமே இவரோட நம்பருக்கு தான் போயிருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கேஒய்சிலாம் ஒழுங்காக ரெகுலேட் பண்ணாததுனால மோட்டிலால் ஆஸ்வால் ரீசெண்டாக மோட்டிலால் ஆஸ்வாலுக்கு நிறைய பெனால்ட்டி விழுந்துட்டுருக்கு. 7 lakh வந்து ஃபார் ஒழுங்காக கம்பல்னன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணலான்ற மாதிரி ரீசெண்டாக கூட விழுந்துச்சு. ஸோ ஜான்வரியில் கூட தேர் வாஸ் அ பெனால்ட்டி ஃபார் இட். ஸோ தே ஆர் கெட்டிங் மோர் பெனால்ட்டி. ஸோ தட்ஸ் இட்.
ஸோ இது தவிர்த்து இருக்கிறது எல்லாமே வந்து ஒன்லைனர் தான் மோஸ்ட்லி. ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு March 24 அப்சர்வ் பண்ணுறோம் டு ஹானர் த விக்டம்ஸ் ஆஃப் ரைட்ஸ் வயலேஷன். ஸோ பேசிக் ரைட்ஸ் கூட வயலேட் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்காக அந்த விக்டம்ஸ்க்காக March 24 வேர்ல்ட் டிபி டே பார்த்துருக்கோம். ஆஸ்கர் பியஸ்ட்ரி அப்படின்றவர் வந்து சைனீஸ் கிராண்ட் பிக்ஸ் வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் எவர் விக்ட்ரி இன் 2024 F1 சீசன். அண்ட் SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 2 PSU பேங்க் ஃபோக்கஸ்டு ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது RBI வந்து அமார்டைசேஷன் பீரியட் ஃபார் RRBs வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. MSME இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டர்ன் ஓவர் அண்ட் க்ரைட்டீரியா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, that will be from April 1, 2025. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட பேமெண்ட் ரெக்கார்ட் வந்து 27,830 crore அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன் பிஃபோர் கோயிங் டு யுவர் எக்ஸாம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். US அண்ட் UK தான் வந்து 40% ஆஃப் த இந்தியாவோட ரெமிட்டன்ஸ் அக்கௌண்ட் ஆகுது, சர்பாசிங் கல்ஃப் நேஷன்ஸ். ஸோ அட்வான்ஸ்ட் எக்கனாமிஸ்குள்ளே நம்ம வந்து போக ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளோட இந்தியன்ஸ் வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணி they are bringing back. யூஸ்வலாக ப்ளூ கலர் ஒர்க்ஸ்க்கு தான் போவாங்க. இப்போ அட்வான்ஸ்ட் எக்கனாமிஸில் ஹை ஸ்கில்டு லேபருக்கு இந்தியன்ஸ் போய் ப்ளேஸ் ஆகிறாங்கன்றதை வந்து இது சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் மார்ச் புல்லட்டின். அந்த புல்லட்டின் பற்றியும் நம்ம பார்த்தோம். ஜஸ்டிஸ் ஹர்ஷ் தண்டான் அப்படின்றவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஒரிசா ஹைகோர்ட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தென் எடுவெல்ஸ் ARC அப்பாயின்ட்மெண்ட் யார் பண்ணியிருக்காங்கன்னா மைத்திலி பாலசுப்ரமணியனை வந்து MD and CEO இன்டர்மாக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ IRDI 5 நியூ மெம்பர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க ஃபார் த இன்சூரன்ஸ் அட்வைஸ் கமிட்டி. BYD வந்து லான்ச் பண்ணது பார்த்தோம். இந்தியா வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் போட்டிருக்காங்க. ஸோ தென் டபுள் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அது அவாய்டன்ஸ்க்காக லாட்டின் அமெரிக்கா அண்ட் கரீபியன் கண்ட்ரிஸ் கூட நெக்ஸ்ட் 5 years வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கோம் MOU. தட் வாஸ் இன் கான்க்ளேவ் விச் வாஸ் ஹெல்ட் இன் லாட்டின் அமெரிக்கா அண்ட் கரீபியன் நேஷன்ஸ். நம்மளோட பியூஷ் கோயல் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அவர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. தென் சம்பரத்தியா 2025 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுது. ஸோ அதுவும் நம்ம பார்த்தோம். ஸோ இது என்னென்னா மிசோரமில் வந்து ஆந்தூரியம் அப்படின்ற ஒரு ஃப்ளார் வந்து இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாரை வந்து சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் February 2025 தான் இந்த ஒரு ஃப்ளார் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க என்ன மாதிரி அந்த ஃப்ளாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் அது நிறைய சிக்னிஃபிகன்ஸ் என்னெல்லாம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. தென் ப்ராஜெக்ட் பாரி. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பிகாஸ் டெல்லியோட பப்ளிக் ஸ்பேசஸில் நிறைய ரீஜனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்ட் இன்ஸ்டலேஷன்லாம் பண்ண போகிறாங்க, பெர்மனெண்ட் ஆர்ட் இன்ஸ்டலேஷன்ஸ். ஸோ இதன் மூலயமா நம்மளோட ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் எல்லாத்தையுமே வந்து அந்த ஆர்ட்ஸ் வந்து சிக்னிஃபை பண்ணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ தேட் இஸ் ப்ராஜெக்ட் பாரி இஸ் இம்பார்ட்டண்ட். தென் ஒரு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பப்ளிக் ஆர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதுதான் ஃபுல் ஃபார்ம். தென் எரி சில்க் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டேக்ஸ் வந்து இருக்கும். ஸோ வாட் இஸ் திஸ் எரி சில்க் அப்படின்னா யூஸ்வலாக சில்க் எப்படி மேக் பண்ணுவோம், அந்த கக்கூனில் அந்த புழு இருக்கும் இல்லையா, ஸோ அதை கில் பண்ணி தானே இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து சஸ்டைனபிள் வேல க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு சில்க். ஸோ அதனால் இந்த சர்டிஃபிகேட் மூலயமா வாட் திஸ் இதுக்கு ஆல்சோ அ நேம் அஹிம்சா சில்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ வித்தவுட் கில்லிங் த சில்க் வார்ம் இந்த சில்க் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் தான் அதிகமாக இது மேக் பண்ணுறதுனால ஸோ இதுக்கு நம்ம ஏன் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகோ டேக்ஸ் சர்டிஃபிகேஷன் ஒரு இன்டர்நேஷ்னல் லேபிள் டெக்ஸ்டைலுக்கு ரிலேட்டடாக அவார்ட் பண்ணுற ஒரு லேபிள் சர்டிஃபிகேஷன். ஸோ அதில் வந்து டெஸ்ட் பண்ணி தான் சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ அது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்னஸும் ஸ்கின்னுக்கு இந்த ஒரு டெக்ஸ்டைல்னால இல்லை அப்படின்னா மட்டும்தான் கொடுப்பாங்க. எஸ்பெஷலி இட் இஸ் ஃப்ரம் ஜெர்மனி. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வாங்கினது மூலமா இந்த எரி சில்கால் மேக் பண்ணப்பட்ட டெக்ஸ்டைல்ஸை வந்து நம்ம இப்போ ஜெர்மனிக்குள்ளே கொண்டு போகலாம். தே கேன் கெட் நம்மக்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து சில்க் சமர்க 2 ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு 2021 to 26 வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாங்க. தட் இஸ் டு செரிகல்ச்சர் செக்டர் எரி சில்க் R&D அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்லாம் வந்து இவங்க கொடுக்க போகிறோம்னு சொல்லி அந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது பேஸ்டாக தான் இந்த எரி சில்கையுமே வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த சர்டிஃபிகேஷனுமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. தென் BCCI which is Bharat Choking Coal Limited இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா துக்டா வாஷிங் கோல் வாஷரி அதை வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் யூஸ்வலாக அசர்ட் மானிட்டைசேஷன்னா என்ன, ஆல்ரெடி இருக்கிற ஒரு அசர்ட் நம்ம கவர்மெண்ட்டால் எந்த ஒரு நியூஸும் அதை வச்சு பண்ண முடியல ஆர் அண்டர் யூட்டிலைஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த அசர்ட்டை வந்து ப்ரைவேட் செக்டர் கொடுத்தா தே வில் டேக் கேர் அண்ட் தே வில் டூ த சர்டன் திங்ஸ். ஸோ எனர்ஜி செக்யூரிட்டி விஷனை பூர்த்தி பண்ணுறதுக்காகவும் நம்மளோட பார்ட்டிசிபேஷன் ப்ரைவேட்
ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக்கிறதுக்காகவும் இப்போ பிசிசிஎல் கிட்ட நம்ம கோக்கிங் கோல் COCING கோக்கிங் கோலை வந்து அதிகமாக நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த இம்போர்ட் டிபெண்டன்சியும் கம்மியாகும் ஒருவேளை இந்த துக்டா கோல் வாஷரி வந்து ஒர்க் ஆச்சுன்னா. ஸோ அதனால நம்ம வந்து இது அவங்கக்கிட்ட வந்து அசெட் மானிட்டைசேஷன் பண்ணியிருக்கோம். கோல் வாஷரின்னா என்ன, ஏன் கோல் வாஷ் பண்ணணும் அப்படின்னா, கோலில் தேர் வில் பி இம்ப்யூரிட்டிஸ். ஸோ இதை வாஷ் சர்டன் ஃபிசிக்கல் ப்ராசஸ் மூலயமா இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் இந்த ஆஷஸ் எல்லாத்தையுமே வந்து கோல்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டா தேட் வில் பி யூஸ்டு ஃபார் மோர் திங்ஸ். ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணப்பட்ட கோலுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் வி சோல்டு தேட். அதுக்கப்புறம் இண்டிகோ வந்து அவங்களோட இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் கெப்பாசிட்டியை வந்து 40% by 2030 இன்க்ரீஸ் பண்ணணுன்ற எய்மோட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்சோ அவங்களோட டோட்டல் ஏர்க்ராஃப்ட் அதோட கவுண்ட் வந்து இப்போ 437 இருக்குது. அதை வந்து 600 2030 மாற்றணுன்ற எய்மோடையும் ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. தென் விப்ரோ, டெக் மஹிந்திரா அண்ட் LTTS. ஸோ இவங்க 3 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, NVIDIA இருக்கு இல்லையா, ஸோ அவங்களோட AI பவர் சொல்யூஷன் அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்காக வேணுன்றதுக்காக அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த LTTS அப்படின்றது வந்து ட்ராக் EI அப்படின்னு இருக்கும். ஸோ அதுதான் அந்த AI பேஸ்டு ரயில்வே ட்ராக் இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம். ஸோ அதான் LTTS அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து NVIDIAவோட ஜெட்சன் பிளாட்ஃபார்மை வந்து ரியல் டைம் டிஃபெக்ட் டிடெக்ஷனுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் டெக் மஹிந்திரா வந்து தே யூஸ் ஃபார் மெனி திங்ஸ். அண்ட் விப்ரோ வந்து அவங்களோட AI's டெசிக்னேட்டட் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு தே ஆர் கோயிங் டு யூஸ். ஸோ அது நம்மளுக்கு நாட் மச் இம்பார்ட்டண்ட். தென் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 20,000 சப்சிடி ஃபார் 2,000 கிக் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபார் ஸ்கூட்டர்ஸ் வாங்குறதுக்காக நம்மள தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 20,000 சப்சிடியாக 2,000 கிக் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 1.5 lakh இன்டர்நெட் பேஸ்டு சர்வீஸ் ஒர்க்கர்ஸ்க்கு இந்த காம்பன்சேஷன் போய் சேரணும்னு நினைக்கிறாங்க. ஆல்சோ தே வில் பி சப்போர்ட்டிங் சோஷியல் செக்யூரிட்டி சப்போர்ட் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபார் த கிக் ஒர்க்கர்ஸ் இஃப் தே ரெஜிஸ்டர் தெம்செல்ஸ் இந்த தமிழ்நாடு பிளாட்ஃபார்ம் ஃபார் கிக் ஒர்க்கர்ஸ்னு வெல்ஃபேர் போர்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து ஒருவேளை ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா ஒர்க்கில் இருக்கும்போது ஏதாவது ஆக்சிடென்டல் டெத்தோ இல்லை டிசபிலிட்டியோ இருந்துச்சுன்னா அதில் வந்து தே வில் பி கெட்டிங் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ அதுவும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இது. ஸோ தேட்ஸ் இம்பார்ட்டண்ட். தென் இண்டோர் வந்து ஃபர்ஸ்ட் க்ரீன் வேஸ்ட் ப்ராசஸிங் பிளான்ட் வந்து PPP மாடலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன், பிச்சாலி ஹப்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து 25th அதில் பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் விக்டம்ஸ் ஆஃப் ஸ்லேவரி. ஸோ நிறைய டைப் ஆஃப் ஸ்லேவரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ரொம்ப பேக் டேட் போய் பார்த்தோம்னா பிளாக் பீப்புள் ஒயிட் பீப்புள் கிட்ட ஸ்லேவரியாக இருந்தது, அது ரிலேட்டடாக. ஸோ நம்ம கண்ட்ரிலேருந்துமே ஸ்லேவரிக்காக வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் நம்மளை வந்து விட்டது. ஸோ மெனி நேஷன்ஸ் லைக் மொரிஷியஸ், ஸ்ரீலங்கா அந்த மாதிரியான கண்ட்ரீஸில் நம்ம கண்ட்ரி பீப்புளுமே வந்து ஸ்லேவரிக்காக போயிருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட இம்பார்ட்டன்ஸ், அவங்கள என்ன மாதிரியான கொடுமைலாம் நடந்திருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் ஞாபகப்படுத்துறது விதமாக இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் ஸ்லேவரி March 25th ஈச் இயர் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. தென் ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து CSK அண்ட் குஜராத் டைட்டன்ஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கோட நேம் வந்து இனிமேல் அவங்க விளையாடும் போதெல்லாம் இருக்கும். தென் இது நம்ம பார்த்துட்டோம். திஸ் இஸ் ஆல்சோ இது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நம்மளோட ஜிடிபியுமே வந்து டபுள் ஆகிருக்கு, 2.1 ட்ரில்லியன்லேருந்து 4.4 ட்ரில்லியன் ஜிடிபியாக வந்து நம்ம மாறி இருக்கோம். IHL வந்து இது பார்த்தாச்சு. ஸோ வாட் இஸ் த ஸ்டம்ப்டு விசிட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஸோ சையத் கிர்மானி அப்படின்ற அவரோட ஒரு பிளேயர். ஸோ அவரோட பயோகிராஃபி தான் 1983 வேர்ல்டு கப்பில் கபில் தேவோட ஐகானிக் 175 நாட் அவுட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து ஹீ இஸ் ரைட்டிங் அ புக், சையத் கிர்மேனி அப்படின்றவரோட ஆட்டோபயோகிராஃபி ஸ்டம்ப்ட் ரீவிசிட்ஸ் அப்படின்னு சொல்லி. that book deals with கபில் தேவோட 175 நாட் அவுட் 1983 வேர்ல்டு கப்பை நம்ம லிஃப்ட் பண்ணுறதுக்கு கபில் தேவ் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அவரோட பிளே ஜிம்பாப்வே அகேன்ஸ்டாக விளாண்டுருப்பாங்க இந்தியா. ஸோ அந்த அன்பீட்டன் 175 தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் இந்தியாவை வந்து வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறதுக்கு. ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ODI இன்னிங்ஸ் இந்த கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி தான். ஸோ சையத் அல்மேனி தான் வந்து அப்போது நம்ம 1983 வேர்ல்டு கப்பில் ஹீ வாஸ் த ஜிம்பாப்வேயோட டீம் அண்ட் ஹீ வாஸ் த விக்கெட் கீப்பர் ரோல். ஸோ
க்ளவ் ஒர்க் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாலும், ஸ்டம்ப்ஸ் பின்னாடி நல்லா பண்ணியிருந்தாலும் 126 ரன்ஸ் 9th விக்கெட் வந்து கபில் தேவ் ஓடது பிவோட்டல் ஒன். ஸோ அது வந்து ஹீ டிடன்ட் டேக். ஸோ அது வந்து இந்தியாவோட ரெக்கவரி இன் தட் மேட்சுக்கு ரொம்ப உதவுச்சு. ஸோ தட் இஸ் அவரோட ஆட்டோபயோகிராஃபியை ஹீ கோஆத்தர்ட். சையத் கிலமேனி கோஆத்தர் தான் பண்ணியிருப்பார், அதாவது ஸ்டோரியெல்லாம் சொல்லியிருப்பார். ஸோ இவரோட சேர்ந்து தெபஷிஷ் சென்குப்தா, தக்ஷீஷ் பதக் அப்படின்னு 2 பேர் வந்து கூட சேர்ந்து இந்த புக்கை எழுதியிருப்பாங்க. ஸோ தட்ஸ் திங் ஹியர். டாடா மோட்டார்ஸ் வந்து விக்கி கௌஷலை வந்து அவங்களோட பேண்ட் அம்பாசடர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், பேசஞ்சர் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்கு. பிகாஸ் இப்போது அந்த ஃபில்ம்லாம் ரிலீஸ் ஆகி அதனால தான் நாக்பூரில் பிரச்சனைலாம் வந்துச்சு. தட் ஐ டோன்ட் நோ த ஃபில்ம் நேம். ஸோ அதனால் ஹீஸ் இந்த ட்ரெண்டிங்கிறதுனால அவரை போட்டிருக்காங்க போல். அதுக்கப்புறம் பர்மீந்திர சோப்ரா அவரை வந்து அடிஷ்னல் சார்ஜாக வந்து சிஎம்டி ஃபார் ஆர்இசிக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், 3 monthsக்கு மட்டும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ விமென். பர்மீந்திர சோப்ரான்றது வந்து அவங்க ஒரு விமென். ஸோ 3 monthsக்கு மட்டும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்றது தான் ஃபுல் ஃபார்ம். ஸோ இப்போ பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து இந்த சம் ப்ராசஸ் இஸ் கோயிங் பிஹைண்ட். ஸோ 3 monthsக்கு மட்டும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தென் அஜய் சேத் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் ஆகிட்டார். ஸோ இது வந்து ஏற்கனவே ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தது, மாறினது எல்லாமே ஆல்ரெடி இது இருக்குது. ஏன் இப்போ திரும்ப நியூஸில் வருதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டடி வாட் இஸ் இன் த நியூஸ். தென் கோபால் விட்டால் has been appointed as the chairman of GSMA 2026 வரையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் GSMA அப்படின்னா குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் அசோசியேஷன். ஸோ 2025 வரையும் ஹிஸ் அப்பாயின்ட்மெண்ட் வில் பி தேர். ஸோ அவரை பற்றின இந்த மொபைல் கம்யூனிகேஷன் அசோசியேஷன் எப்படி இருக்கும், விச் இட் இஸ் இந்த குளோபல் சிஸ்டம் ஆஃப் மொபைல் கம்யூனிகேஷன் அசோசியேஷன் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ஸோ அதில் வந்து கோபால் விட்டல் வந்து வைஸ் சேர்மன் அண்ட் எம்டியாக இருந்தார். ஸோ இதுவுமே வந்து ஐ ஹாவ் சீன் பிஃபோர்ன்ற மாதிரியே தான் இருக்குது. பாரதி ஏர்டெல்லில் வைஸ் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறவர். நவ் த செகண்ட் இண்டியன் ஆஃப்டர் சுனில் மிட்டால். ஓகே, சுனில் மிட்டால் வந்து ஹீ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் GSMA. ஹீ வாஸ் த சேர்மன் நினைக்கிறேன். ஸோ அவரோட ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் ஹீ ஹாஸ் பிகம் த சேர்பர்சன். ஸோ that's it. வயலினிஸ்ட் ஆர்கே ஸ்ரீராம் குமார் அப்படின்றவரை வந்து சங்கீத கலாநிதி அவார்ட் 2025க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். ஸோ அவரோட எக்ஸப்ஷனல் ஸ்கில்ஸை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. HCL டெக் வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஏஐபிசி இன்டலோட கொலாபரேட் பண்ணி. ஸோ நம்மளுக்கு தெரிய வேண்டியது இவ்வளோ தான். HCL இன்டலோட கொலாபரேட் பண்ணி ஃப்ளெக்ஸ் ஸ்பேஸ் ஃபார் ஏஐபிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எலான் மஸ்கோட XAI வந்து மைக்ரோசாஃப்ட் அண்ட் பிளாக் ராக் ரெண்டோடையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃபார் $30 billion AI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ட்னர்ஷிப். ஸோ அதுக்கப்புறம் கேரளா வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு எஸ்டாப்ளிஷ் சீனியர் சிட்டிசன் கமிஷன். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். உத்தரகாண்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ரிவர் காரிடார் வந்து கங்கா அண்ட் ஸ்ரதா ரிவர் ரெண்டுக்குமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஜஸ்ட் ரீட் பண்ணாலே அது என்னன்னு உங்களுக்கு புரியும், ஒன்றும் பெருசாக இல்லை. தட் இஸ் இந்த கவர்மெண்ட் வந்து இந்த கங்கா அண்ட் ஸ்ரதா ரிவர் காரிடாரை பூஸ்ட் பண்ணணும். ஸோ இதை பூஸ்ட் பண்ணுறது விதமாக வாட் தே ஆர் கோயிங் டு டூனா அதை டூரிஸ்ட் இடமா மாற்றுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த கங்கா அண்ட் ஸ்ரதா ரிவர் காரிடார்ஸ் எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் சைட்ஸ், பில்கிரிம்ஸ் விசிட் பண்ணுற மாதிரி கன்வீனியன்ஸோடு இருக்கணுன்றதுக்காக அது எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. வேதிக் கான்ட்ரிபியூஷன் டு சயின்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தே வில் கிவ். ஆல்சோ தேவ பூமின்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த இடங்களில். ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ டெல்லி சிஎம் அவங்க வந்து பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய 1 lakh crore பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்தது. தென் ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரீசெண்டாக வந்து 110 மெகாலித்திக் பரியல் சைட்ஸை வந்து கேரளாவில் மலப்புழா அப்படின்ற இடத்துலையும் ஒடிசாவில் ஒரு இடத்துலையுமே வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. தட் இஸ் ரிலேட்டட் டு புத்திஸ்ட் புத்திஸ்ட் ஆன்டிக்ஸ் எல்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் மெகாலித்திக் பரியல்ஸ் என்னென்னன்றது வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் டேக் அ லுக். 24% சேலரி ஹைக் அது வந்து பார்த்துட்டோம். ஹேமந்த் கை பார் பண்ணாங்க பார்த்துட்டோம். TCS
TCS வந்து 5-year டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டீல் வந்து ஏர் நியூசிலாண்ட் அவங்களோட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ TCS இஸ் அந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாமே அவங்க வந்து தே வில் கைடு இல்லையா. ஸோ அந்த கம்யூனிகேஷன் சர்வீசஸ் டாட்டா கன்சல்டன்சி சர்வீசஸ். ஸோ அவங்களோட டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ஏர் நியூசிலாண்டோட டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக TCSோட 5-year டிஜிட்டல் சைன் பண்ணியிருக்காங்க டீல். ஸோ ஏர் நியூசிலாண்டோட அந்த டிஜிட்டல் எல்லாமே வந்து மாறும் பிகாஸ் ஆஃப் TCS. ஸோ அது மட்டும் தான் இதில். Then that's it for today. All the best for your exams and thank you.